ஹரி ஓம் ராமானுஜாய. இதுதான் செட்டியாபத்து 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலின் திருமந்திரம். இந்த பரந்த உலகத்தில் இயற்கை வளம் செழிக்க, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ, நோய்கள் நீங்க, குழந்தை வரம் கிடைக்க அனைவரும் குலதெய்வத்தை கும்பிடுங்கள். ஏனென்று தெரியுமா? குலதெய்வந்தான் நம்மை தேடி உடனடியாக ஓடி வந்து துன்பங்களிலிருந்து காக்கும் தெய்வம். மற்ற நாட்களில் குல தெய்வத்தை வழிபடுவதை விட பங்குனி உத்திரத்தன்று குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுவதால் நமக்கு 100% பலனை பெற்றுத்தரும். அவ்வாறு வழிபாடு செய்தால் நம்முடைய குலம் சிறப்படையும், குடும்பம் செழிப்படையும். கடந்த காலங்களில் பங்காளிகளுக்குள் ஏற்படும் தகராறுகளை தீர்த்து வைக்கும் இடங்களாக குலதெய்வ கோயில்கள் விளங்கின. தன்னுடைய குலத்தில் தோன்றிய சந்ததிகளுக்கு பரம்பரையாக முழு முதற் கடவுளாக விளங்கின. எந்த சுபகாரியம் நடந்தாலும் குலதெய்வத்திற்கே முன்னுரிமை அளிக்கப்பட்டது. இந்த குலதெய்வ கோயில்களில் வரிசையில் அமைந்ததுதான் நம்முடைய செட்டியாபத்து 5 வீட்டு சுவாமி திருக்கோயில். பங்குனி உத்திரத்தன்று பௌர்ணமி பூஜை இரவு 9 மணிக்கு சிறப்பாக நடைபெறும். அன்று அருள்மிகு பெரிய சாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள், ஆராதனைகள் நடைபெறும். பெரிய பிராட்டி தாயாருக்கும் பால், பழங்கள், பணியாரங்கள் பணிவிடை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அருள்மிகு பெரிய சாமிக்கு பூஜை முடிந்தவுடன் ஆத்தி மரத்தடியில் இருக்கும் நாகர்களுக்கு எண்ணெய் காப்பு, பால், மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் அபிஷேகம் நடைபெறும். பின்னர் புது துணி உடுத்தி மலர்களால் அலங்காரம் செய்வர். நாகர்களுக்கு பணிவிடை செய்து தீப ஆராதனைகள் நடைபெறும். அன்னாவி இல்லாமல் நடைபெறும் ஒரே பூஜை முறை இந்த நாகர்களுக்கு பூஜை முறைதான். இந்த நடைமுறைகள் எல்லாமே பௌர்ணமி பூஜை முடிந்து இரவு 11 மணிக்கு மேல் நடைபெறும். அனைவரும் திரளாக கலந்து கொண்டு அன்னை பெரிய பிராட்டி, குலகுரு பெரியசாமி, நாகர்கள் அவர்களின் அருளும் ஆசியும் பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.